ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார். ஃபஸ்ட்டு அதுக்கு பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் குக்கரில். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பருப்பு கூட 2 ஸ்பூன் சீரகம், மஞ்சத்தூள் அண்ட் இது ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயம் போட போகிறோம். அண்ட் இப்போது பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு கூட தக்காளி அண்ட் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்க்க போகிறோம். நான் 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அண்ட் 6-7 பூண்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது பருப்போடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், பருப்பை வேக வைக்க வேண்டியதான். பருப்பு நம்ம தனியாக வேக வச்சிட்டோம். இப்போது காய்கறிங்க வதக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 3 கேரட், 1 முள்ளங்கி, 1 தக்காளி அண்ட் டிஷ்க்கு டோட்டலாக தேவையான அளவுக்கு கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அண்ட் ஒரு 10 பீன்ஸ். இப்போ நம்ம இதை தேங்காய் எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். கடாய் சூட் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணோம். அப்போ தான் இதோட அரோமா நல்லா வளரும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எல்லா காய்கறியும் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போடணும். லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதோட தக்காளி, இப்போ எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சுட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா மைய கடைஞ்சி வச்சுட்டு காய்கறி நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றிட்டு இதை சேர்த்துக்கணும். காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி ஊற்றலாம். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறமா பருப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம புளி கரைசலில் காய்கறி வேகிறதுக்குள்ளே ஒரு சின்ன டிப்ஸ். இது தேங்காய், சீரகம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 முழு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே டேரெக்டாக சேர்த்துருக்கேன். இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி நம்ம அது கூட சேர்க்க போகிறோம். இது தூத்துக்குடி ஸ்டைலில் திருவிழாவில் அண்ட் கல்யாண வீட்டு சாம்பார்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோட அரோமாவே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்ன டிப்ஸ். இந்த சாம்பாரில் இந்த புளி கரைச்சி ஊற்றி பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி இது அரைச்சி சேர்க்கணும். இப்படி தான் இருக்கும். தேங்காய், சீரகம், பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம் இது அப்படியே புளிக்கரைசலோட புளிக்கரைசலில் காய்கறி வேக வச்சுருக்கோம்ல அது கூட சேர்க்கப்போம். சேர்த்தாச்சு, கலரிக்கணும். இப்போ இது லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா தான் பருப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம பருப்பையும் கூட சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கோம். இது கொஞ்சம் கொதி வந்த உடனே சாம்பார் பவுடர் போட்டு தாளிப்பு பண்ண வேண்டியதான். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ சாம்பார் பவுடர் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. அண்ட் இப்போ தாளிச்சு ரெடி பண்ணி இப்போ தாளிப்புக்கு நான் சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கேன். கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை. இப்போது கடாய் நல்லா சூடாக போது
தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நான். இதோட தாளிக்கும் போது லாஸ்ட்டில் கொஞ்சம் காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டேன்னா அது ஒரு கார்னிஷிங்காக நல்லாயிருக்கும். ஸோ நான் எடுத்து வச்சேன். இப்போ நம்ம போட்டாச்சு சீரகம், கடுகு எல்லாத்தையும். அது நம்ம தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. நொரர் போட்டு ஃபைனலாக இதில் காஞ்ச மிளகாவை கிள்ளி போடணும் அண்ட் கருவேப்பிலை சேர்க்கணும். காஞ்ச மிளகா சேர்த்துப்போம். இப்போ நம்ம இதை சாம்பாரோட மிக்ஸ் பண்ணிடுவோம். தூத்துக்குடி ஸ்டைல் சாம்பார் ரெடி. இது கல்யாண வீட்லேயும் தூத்துக்குடியில் கோயில் திருவிழாக்கள்லேயும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.